பிக் பாஸ் சீசன் 9 இது மிகப்பெரிய போர்க்களமா மாறிக்கிட்டு இருக்கு. கேங் வார்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேங் வார் தான் நடந்துகிட்டு இருக்கு. பவி ரொம்ப பாவுங்க. விஜே பாரு ரொம்ப பாவுங்க. அவங்கள போட்டு கார்னர் பண்றாங்க, அவங்கள போட்டு எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பாவம், அந்த ஒரு பொண்ணு எத்தனை பேருங்க சமாளிக்கும் அப்படின்னு இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பொங்குறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பார்வதி மேல தப்பே இல்லை, பார்வதி தப்பே பண்றது இல்லை, பார்வதி தான் அங்க இருக்கிற ஒரு என்டர்டைன்மெண்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதையும் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அந்த அன்பு கேங், இன்னொரு பக்கம் பார்வதி கேங் அப்படின்னு இது கேங் வாரா மாறி ஒரு போர்க்களமா மாறி நீயா நானும் அடிச்சு காட்டுற அப்படிங்கிற அளவு இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த சீசன் 9 ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலுமே, ஏதோ இந்த மழையில் நினைஞ்ச புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போனாலுமே, ஆனால் இந்த எபிசோடு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன எபிசோடு லைவ் எது பார்த்தாலுமே கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஷோவில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. முக்கியமாக 24/7 பார்க்கும் பொழுது இந்த மைக்கும் இந்த கேமராவும் ஒன்லி விஜே பார்வதி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இது வரைக்குமே வந்த ப்ரோமோஸ் வரைக்குமே விஜே பார்வதி இல்லாத ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ, என்னைக்காவது ஒரு நாள் 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லா ப்ரோமோலையுமே விஜய் பார்வதி இல்லாமல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகிறதே கிடையாது. அப்படி என்ன தான் இவங்க ட்ரை பண்ண நினைக்கிறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. சரி, ஓகே, வரலாம். ஜூஸ் ஃபேக்ட்ரி, இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. டாஸ்க் போயிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய குளறுபடிகள் நடக்குது. இந்த குவாலிட்டி செக் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்து சும்மா வந்து இது மட்டும் பண்ணாதீங்க, உங்களை நிறைய கவனிக்கணும், நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பாருங்கள், இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனாரு. ஏன்னா எப்போதுமே ஒரு கேம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு நிறைய ரூல்ஸை வந்து இன்புட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது என்னென்னா, எங்களை யார், அதாவது இந்த குவாலிட்டி செக்கர் இருக்காங்களா, திவாகர் அவர்களும் விஜய் பார்வதி அவர்களும் எங்களை யார் நல்லா கவனிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணுறாங்க. கிரியேட் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய் பார்வதி பிக் பாஸ் வீட்டிலேருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகும்பொழுது, சூப்பர் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் எந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணாங்களோ அந்த வேலை எல்லாத்தையும் இவங்க மற்றவங்கள்ட்ட வாங்குறாங்க. அவங்களும் செய்கிறாங்க. கை அமுக்கி விடுறது, கால் அமுக்கி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, தூக்கிட்டு போய் இங்கே தூக்கிட்டு போய் அங்கே போய் விடுறது, எல்லாமே கேம். இது யாரும் எந்த விமர்சனமும் பண்ணல, பார்ட் ஆஃப் கேம். ஆனா இவங்களுக்கு பண்றத அப்படியே திவாகருக்கு பண்ணா, திவாகரும் அவரும் ஒரு குவாலிட்டி செக்கர் தானே, அவருக்கு ஆசை இருக்காத நமக்கு ஒருத்தவங்க வந்து ஊட்டி விடணும், நமக்கு வந்து கை கால் ஒருத்தவங்க அமுக்கி விடணும் அப்படின்னு. ஸோ அதை பண்ணாரு. அதை பண்ணும் பொழுது எப்படின்னா, நான் பண்ணும்போது நீ பண்ணுவ, ஏன் ஸ்ட்ராட்டஜியா நீ ஃபாலோ பண்ற, இது வந்து தெரியுமா அது தெரியுமான்னு திவாகருக்கு ஏன் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? அஃப்கோர்ஸ் இந்த கை அமுக்கி விடுறது, கால் அமுக்கி விடுறது, இந்த ஊட்டி விடுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இதெல்லாம் நீங்க என்ன மாதிரியான குவாலிட்டி செக்கராக இருங்க. ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தன் கீழ்த்தரமா இறங்கி உங்களை கவனிச்சு குவாலிட்டி செக் பண்ணி அந்த ப்ராடக்ட் அப்ரூவ் வாங்கினா அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கும்? ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வைக்க சொல்லுங்க, குவாலிட்டி மேல நம்பிக்கை வைக்க சொல்லுங்க, குவாலிட்டி மேல நம்பிக்கை வைக்க சொல்லுங்க, தரத்து மேல நம்பிக்கை வைக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க பண்றது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஓகேங்க, கேமுங்க, இது இன்ட்ரெஸ்டிங்கா கேம் ஆக்குறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பண்ணாங்க இல்லைங்களா? உங்களுக்கு பண்ணதானே அவருக்கும் பண்ணாங்க. அப்ப அவருக்கு பண்ணும்போது மட்டும் நீங்க என்ன, அவங்களுக்கு அதிகமா சோறு போடுறாங்க, உங்களுக்கு அதிகமா கவனிக்கிறாங்க, அதனால நீங்க அவங்களுக்கு பயாஸ்டா இருக்கீங்க அப்படின்னு. விஜய் பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் போட்டியாளர் இந்த பிக் பாஸ் சீசன் ஹிஸ்டரியிலே இருக்காங்க. அங்கங்க ஒவ்வொரு சீசன்லயும் கொஞ்சம் இருப்பாங்க. ஆனா இந்த பார்வதி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது. என்னன்னா லிட்டரலா மார்க் பண்றாங்க. அவங்க ஒருத்தவங்களை வந்து மார்க் பண்ணி, ஒருத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து வந்து அந்த இன்டென்ஷனை வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு வார்த்தையை 10 முறைக்கு மேல ரிஜிஸ்டர் பண்றாங்க கேமராவில். ஏன்னா அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம சொல்றது பொய்யாகவே இருந்தாலும் அது உண்மை, அது வந்து பாத்தீங்களா இந்த பொண்ணு திரும்ப சொல்லுது, அப்ப உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்கிற மனநிலை. அப்படி குரூப் இருக்கு. அந்த குரூப்போட வேலை என்னன்னா, நம்ம பண்ற தப்பே இருந்தாலும் அந்த தப்பை வந்து 10 டைம் வந்து கத்தி சொல்லுவாங்க. ஏன்னா அதை வந்து மாத்துறதுக்காக. அதே மாதிரிதான் விஜய் பார்வதி பண்றாங்க. ட்ரிகர் பண்றாங்க, மார்க்கிங் பண்றாங்க, புல்லி பண்றாங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த அன்பு கேங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்வதியை புள்ளி பண்றாங்க அப்படின்னு. இந்த சோசியல் மீடியாவில் அன்பு கேங் போடுறத மட்டும் போடுறீங்களே கட் பண்ணி, ஏன் விஜய் பார்வதி பண்ற எதையுமே போட மாட்டீங்க? ஏன்னா விஜய் பார்வதி பண்றதெல்லாம் போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து சீசன்ல பாத்தீங்கன்னா
ஒருத்தவங்களை பற்றி நல்லா போர்ட்ரேட் பண்ணி போடுவாங்க, இல்லை ஒருத்தவங்களை பற்றி கொஞ்சம் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி போடுவாங்க. ஆனால் பார்வதி பற்றி போடுறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பார்வதி பண்ணுறது, பேசுறது, அந்த வே ஆஃப் டாக்கிங்கு, அந்த ஆட்டிடியூடு எல்லாமே பேட் பிஹேவியர்ஸ். ஒருத்தவங்க முன்னாடி போய் நீ நின்று உன் மேலே குறை சொல்கிறாங்கன்னா அந்த குறையை நீ ஏற்றுக்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் இன்னொருத்தவங்க மேலே நீ குறை சொல்லும் போது நீங்கள் வந்து என்னென்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்ன பேசுறீங்க, அப்போ உங்கள் மேலே ஒருத்தவங்க குறை சொன்னாங்கன்னா அதே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அதே ட்ரை கூட பண்ண மாட்டீங்க நீங்கள். அப்போது உங்களுடைய ஒர்ஸ்ட் பிஹேவியர் இங்கே வந்து வெளிப்படையா தெரியுது. வயலன்ஸ் பண்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நிறைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து வயலன்ஸ் பண்றது தப்பு தான், அஃப்கோர்ஸ் கலை பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த டேபிள் தள்ளி விட்டுறக்கூடாது. ஆனா ஆதரவை பண்ணது கரெக்டான்னு கேட்டா ஆதரவை பண்ண தப்பு இல்லைங்கிற நான். ஆதரவை மேல நிறைய விமர்சனம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா ஆதரவை பண்ணது தப்பு இல்லை. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணாமலே சேம் ப்ராடக்ட் சேம் ஜூஸ், அதுல வந்து ஒன்னுல வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கான், 2 அது கூடயே வந்த இன்னொன்னுல வந்து ஸ்மெல் தெரியலையா. அப்போ அந்த வன்முறை தூண்டுற மாதிரி பண்றாங்க இல்லைங்களா, அப்ப அவங்களும் தான் குற்றவாளி. அப்போ இங்க வன்முறை பண்றவன் குற்றவாளி அப்படின்னா நம்ம சட்டத்துல இருக்கு. அப்ப வன்முறை தூண்டுறவன் குற்றவாளி தான். அதனாலதான் வந்து சமூக வலைதளங்கள்ல உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியிடுறவங்கள வழக்கு பதிவு பண்ணி கைது பண்றாங்க. என்ன காரணம்? அவங்க வன்முறை பண்ணல, வன்முறை தோன்ற மாதிரி கருத்துக்களை வெளியிடுறதால. சோ அது தெரியாம விஜய் பார்வதி அவங்க வன்முறை பண்ணிட்டாங்க, அவங்க வயலன்ஸ் கையில் எடுத்துட்டாங்க, எங்க உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, அது தப்பு தானே. அப்ப அது தப்பு அப்படின்னா நீங்க பண்ண தப்பு நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. அப்ப நீங்களும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி, அப்ப நீங்க பேசும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அவரு கானாபாலா வந்து பேசுறாரு, கமருதீன் வந்து பேசுறாரு. கமருதீன் யாரு? எம்ப்ளாயி தானே. அப்ப எம்ப்ளாயி பேசும்போது நீங்க வந்து அமைதியா இருந்தீங்களே, அப்ப மத்த எம்ப்ளாயி பேசும்போது மட்டும் நீங்க ரூல்ஸை பிரேக் பண்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்த கானாபாலா இருக்காரு பாத்தீங்களா, அப்போ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் விஜய் பார்வதி பண்ணிட்டு நீங்க போயிட்டு திவாகரை குறை சொல்ற எந்த விதத்துல நியாயம்? திவாகரை நீங்க மேனிபுலேட் பண்ணி நீங்க என்னெல்லாம் பண்ண வைக்கணுமோ எல்லாத்தையும் பண்ண வைக்கிறீங்க. அந்த மனுஷனும் பண்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திவாகருக்கு விடிவு காலம் என்னைக்கு பிறக்கும் அப்படின்னா விஜய் பார்வதி கிட்ட இருந்து அவர் எப்ப தனியா கேம் ஆடுறோம் அப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா விஜய் பார்வதி நம்ம சொல்ற திவாகர் கேட்க மாட்டாரே, நம்மளுடைய ஐடியாக்கு மீறி அவரு முடிவு எடுக்கிறாரே அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல் புகைச்சல்ல அவரு மேலே டார்கெட் பண்றாங்க. மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி நீங்க வந்து என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. உங்களுக்கு நிறைய பேர் அங்க வந்து கட் பண்ணி ஒட்டி வெளியே போட்டு உங்களை வந்து ப்ரொமோட் பண்ணலாம், நீங்க பண்றது நியாயம் அப்படின்னு. ப்ரோமோ மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இங்க உங்களுடைய நலன் விரும்பிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போய் ஷோ பார்க்க நல்லாவே தெரியும். 24 ஷோ பார்த்தாலுமே தெரியும், 1 hour எபிசோடு பார்த்தாலுமே உங்களுடைய என்னன்னு தெரிஞ்சிடும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த குவாலிட்டி செக் டாஸ்க்ல எல்லாமே பயாஸ்ட். முக்கியமா எஃப்ஜேவா ரிஜெக்டட், ஆதிரையா ரிஜெக்டட், சதீஷ் எஃப்ஜேவா ரிஜெக்டட், ஆதிரையா ரிஜெக்டட், எல்லாமே ரிஜெக்டட் தான். அப்போ உங்களுக்கு பிடிச்சது கமருதீன். நீங்க வந்து ரம்யா ஜோவோட டீலிங் போட்டு ரம்யா ஜோ மாதிரி ஒரு பெரிய நடிகை நான் வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. என்னம்மா ஆக்ட், அப்படியே பாவமா இருக்காங்களாம், தன்னுடைய விஷயத்த பாவமா பண்றாங்களாம். அவங்க நடிக்கவே தெரியாது. பாவம் இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, அவங்க சொந்த குடும்பம், அவங்க எல்லாருமே என்ன மாதிரி ஆக்டிங். எப்பா இந்த கானா வினோத் போன வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி சொன்னாரு, உங்க காம்போ நல்லா இருக்கு, உங்க மாதிரி காமெடி பண்றீங்க அப்படின்னு. ஆனா இந்த வாரம் ஃபுல்லாவே கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலா பர்சனல் அட்டாக் பண்றாரு திவாகரன். என்னென்ன வார்த்தைலாம் உபயோகிக்க கூடாதோ ஒருமையில எல்லாத்தையுமே ஒருமையில பேசுறாரு. ரொம்ப 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 தப்பா இருக்கு கானா வினோத் நீங்க பண்றது. நீங்க வந்து அவர் மேல என்ன விமர்சனம் இல்லாம வச்சுக்கணும். நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, உங்க காம்போ நல்லா இருக்குன்னா அது நீங்க பண்ணது நல்லா இருந்துச்சு போன வாரங்கள்ல. ஆனா இந்த வாரம் நீங்க திவாகரை ட்ரீட் பண்ற விஷயம் எப்படிதான் இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு. நீங்க வந்து யார் அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி இருக்கு. வார்த்தை உபயோகிக்கிற விஷயமா இருக்கட்டும், அவரை போய் நீங்க வந்து பேசுறது போடா வாடாங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களை நீங்க பயன்படுத்துறீங்க. அந்த வார்த்தைகள்லாம் ஒரு பிக் பாஸ் வீட்ல பயன்படுத்தலாமான்னு தெரியல எனக்கு. அப்போ கானா வினோத் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு மாதிரி அன்சோ. அவர் வந்து அவருடைய கேமே அவர் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்கணும் அவரு. ஆதிரை மேல நான் 1000 சொல்லியிருக்கேன். டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. கானா வினோத்தோடைய பாட்டில்ஸ்லாம் குவாலிட்டி செக் முடிச்சு அவர் உட்காந்துருக்காரு. அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. அவரு கால் மேல கால் போட்டா உங்களுக்கு என்னங்க ஆதிரைக்கு? அவர் மூஞ்சி மேல நீங்க காலத்துக்கிட்டு போய் வைக்க போறீங்க? என்ன பிஹேவியருங்க அது ஆதிரை? உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து இந்த எஃப்ஜே கூட பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதுவே சகிக்கல பாக்குறதுக்கு, அதுவே பொறுக்கல. இது வேறையவா? நீங்க வந்து அந்த ஜூஸ் டாஸ்க்ல ஓகே உங்க மேல நியாயம் இருக்கு வச்சுக்கலாம், ஆனா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப
இதெல்லாம் என்ன சொல்றது, எப்படிமா என்னமா இப்படி பண்ணிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அதுவும் அவர் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. நீங்க வேணா உட்காந்துருக்கீங்க கால் மேல கால் போட்டு. அவர் உட்காந்துருக்கு மூஞ்சிக்கு நேரம் நீங்க காலை தூக்கிட்டு போறீங்களே, என்ன பிஹேவியர் இது? என்ன ஒண்ணு ஒர்ஸ்ட் அவ்வளோ ஒர்ஸ்ட். இந்த FJ பண்ற விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பார்ட் ஃப்ரம் கேம் போய் பார்க்கும்பொழுது அவங்க பண்றது எல்லாமே ஒர்ஸ்ட் தான், ரொம்ப. அப்ப யார் தான் இந்த வீட்டுல வந்து ஒரு நல்ல கேம் ஆடுறாங்க? இது வரைக்குமே இந்த வீட்டுல நல்ல கேம் ஆடுறாங்களா என்னால பார்க்கவே முடியல. எல்லாருமே டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் மைண்டட், பயாஸ்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு தனக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒன்னா இருக்கணும், தமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் நம்ம நல்லது பண்ணணும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை போய் அங்க போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு தான் எல்லாமே இருக்காங்க அந்த வீட்டுல, இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே. அப்ப இந்த கேம் எப்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும்? ஒருவேளை வைல்ட் கார்டு உள்ள வராங்க, உள்ள வந்து கேமை மாத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்காக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வர்றவங்களும் உள்ள வந்துட்டு இந்த டாஸ்கை மட்டும் பண்ணிட்டு வர சீசன்ல பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அமைதியாயிடுவாங்க. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா இழுத்து முடிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா நம்ம இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், யார் டைட்டில் வின் ஆகவா. நிறைய பேருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. யாருமே டைட்டில் வின் ஆகிறதுக்கு இன்னும் தகுதியான நபரா இந்த கேமை விளையாடவே மாட்டாங்க. சத்தம் மட்டும்தாங்க அதிகமா வருது இந்த ஷோல, சத்தம் மட்டும்தான் அதிகமா வருது. ஆனா இந்த விஜே பார்வதி பேசுறத மட்டும்தான் அந்த மைக்கில் காட்டுறாங்களே தவிர ஏதாவது பிளான் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வேற யாரும் பேசுறது ஏன் நீங்க வந்து மைக்கில் வந்து கிளியரா காமிக்க மாட்டீங்க, கிளியரா போட மாட்டீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஜூஸ் டாஸ்க்ல உங்களுடைய பக்கம் நியாயம் என்ன, யாரு மேல தப்பு இருக்கு, யாரு மேல நியாயம் இருக்குன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, அதான் நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, பிக் பாஸ் ரசிகர்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். நான் உங்கள் விஷால் சரவணன், மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.